அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்குற டாபிக் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் செங்கோட்டையன். இந்த விவகாரம் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கிறது? அவர் கட்சியின் முக்கியமான பொறுப்புகளிலிருந்து எல்லாம் விடுவிக்கப்பட்ட நிலையில் அடுத்தது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்கிற கோதாவை கூட எப்போது எடப்பாடி பழனிசாமி பறிப்பார் என்கிற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியிலே மேலோங்கி இருக்கிறது. ஒருவேளை அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவாரா அல்லது அவரே விலகுவாரா அப்படிங்கிற $1,000,000 கேள்விகளை கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் அதை புரிந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அதிமுகவில் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரியா, செங்கோட்டையன் செய்தது சரியா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்ற விவாதமே கட்சிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதில் செங்கோட்டையனுக்கும் சரிபல ஆதரவு பெருகுது, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவு பெருகுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் முதல்வர் மட்டுமல்ல, இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவின் கட்சி பொதுச் செயலாளர். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் வானளாவிய அதிகாரம் படைத்தவர். கட்சிக்குள்ளே என்ன வேணால் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தாக்க எடப்பாடி பழனிசாமி கையே ஓங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட செங்கோட்டையனுக்கும் ஒரு பக்கம் ஆதரவு பெருகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா 2 நாளாக பார்க்க முடியுது. குறிப்பாக கோயம்புத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், சசிகலா மறைமுக ஆதரவாளர்கள் வேன் பிடிச்சிக்கிட்டு, பஸ் பிடிச்சிக்கிட்டு, வண்டி எடுத்துக்கிட்டு போய் அணியாக செங்கோட்டையனுக்கு வாழ்த்து தெரிவித்து உங்களோட ஸ்டாண்டு சரிதான், கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு சொல்லி, நீங்கள் உங்கள் கூட நாங்கள்லாம் இருக்கிறோன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு வர்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நேற்று 1000 பேர் வந்தாங்கன்னா இன்றைக்கி 2000 பேர் வர்றாங்க. நாளைக்கு 5000 பேர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஓடிட்டுருக்கு. அப்படி என்ன செங்கோட்டையனுக்கு ஆதரவு அப்படி பெருகுதா அப்படின்னு பார்த்தா, இதில் யாருமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யாருமே அங்கே போகிறதில்லைங்கிறது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மீதி யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள், சசிகலா ஆதரவாளர்கள், இன்னும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் அங்கே போயிட்டுருக்காங்க. என்னடா கொங்கு மண்டலத்தில் வந்து ஓபிஎஸ்க்கெல்லாம் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கிண்டலாக கேட்குறது புரியுது. ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, டிடிவி தினகரனுக்கும் ஆதரவாளர்களும் விசுவாசிகளும் கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல்வேறு வீடியோக்களில் நான் பதிவாக போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். கோயம்புத்தூர் மண்டலத்தில் முழுக்க அதிமுகங்கிறது சார்பற்ற அதிமுக இருந்த நிலையெல்லாம் மாறி எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவங்க செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்த பின்னாடி முழுக்க கொங்கு மண்டல அதிமுகங்கிறது பெரும்பான்மை கவுண்டர் கட்சிக்கான அதிமுகவாக மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த தன்மை அதுக்கு வந்த காலகட்டங்களிலிருந்தே அதிமுகவில் இருக்கக்கூடிய பிற சிறுபான்மை ஜாதியினர் வந்து ஜெயலலிதா இருந்த மாதிரி, எம்ஜிஆர் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாதி ரீதியாக இது போயிட்டுருக்கே அப்படின்னு மனசு வெம்பி போன பல்வேறு கட்சிக்காரர்களே தானாக விலகி ஓபிஎஸ் அணியில் சேர்ந்ததும், சில பேர் வந்து டிடிவி அணிக்கு போனதும் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து விலகி வெளியே போன காலகட்டத்தில் சட்டசபைக்கு ஒரு 5000 ஓட்டுகள் இருந்து 2000 ஓட்டுகள் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு 2000லேருந்து 5000 பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டால், கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 72 தொகுதிகளில் கணக்கு போட்டிங்கன்னா பல லட்சம் பேர் வருவாங்க. அந்த பல லட்சம் பேர் மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி போன்றவங்களுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இவங்க மேலே இருக்கக்கூடிய அதிமுக அதிருப்தியாளர்கள் அப்படியே திரும்பி முழுக்க செங்கோட்டையின் பக்கம் சாகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் சிலரும் அங்கே வந்து செங்கோட்டையின் பக்கம் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுதான் ஒரு மாஸ் அவருக்கு காட்டிகிட்டு இருக்குது. அநேகமாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய 10 நாளில் 2 நாள் 3 நாள் கெடு இப்போ முடிஞ்சது. ஒன்றும் 7 நாள் கெடு இருக்குது. அந்த 7 நாளில் எவ்வளோ பேர் அங்கே போவாங்க, அதில் எத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினராக அதிமுகவில் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ போய் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பக்கம் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரிதான். ஒரு பொதுச்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து
அவருக்கு வந்து எதை சொல்லியிருந்தாலும் பொறுத்திருப்பார். அவருக்கு வந்து 10 நாள் கெடு வைக்கிறாரு. அந்த கெடுவை கூட அப்படி நாசூக்காக வைக்கிற மாதிரி வைக்கல, பகிரங்கமாக வச்சு 10 நாளுக்குள்ள நடவடிக்கை இல்லைன்னா நான் வந்து ஒருங்கிணைப்பு வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன், பரப்புரைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டோம், அதுலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, ஏற்கனவே செங்கோட்டையனை வந்து 6 மாத காலத்துக்கு மேலாகவே ஓரங்கட்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஈரோடு புறநகர் மாவட்டத்து புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தால் கூட அவர் பரிந்துரைத்த பல பேர்த்துக்கு வந்து எந்த பொறுப்பும் போடாமல் எடப்பாடி பழனிசாமி வச்சுருந்துருக்காரு. வேறு அவருக்கு எதிரான ஆட்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்றாரு. அதில் முதல் அதிருப்தி வருது. அதுக்கு அடுத்தது வந்து இவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்துட்டு வர்றது தெரிஞ்சுக்கிட்டு பவானிசாகர் தொகுதி வந்து தனி தொகுதியாக இருக்கிறத பொது தொகுதியாக மாற்றினாங்கன்னா அந்த தொகுதியில் போட்டி போடலாமா, அல்லது தன்னுடைய தொகுதியிலேயே இருக்கக்கூடிய அந்தியூருக்கு போகலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி வேறொரு ஆளை எடப்பாடி பழனிசாமி டிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இதன் பின்னணியில் தான் அவரை வந்து எந்த ஒரு கூட்டங்களுக்கும் கூப்பிடுறதில்ல, ஒரு நிகழ்வுலையும் அவரை கலந்துக்க வைக்கிறதில்ல. பாராமுகமாகவே எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கார். அதுக்கு காரணம் அவர் தனக்கும் சீனியர் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் சசிகலாவுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கார், ஓபிஎஸ்க்கு இன்னும் நெருக்கமாக இருக்கார். அதை விட இவங்களுக்கெல்லாம் தூதுவராக வந்து பாஜகவுக்கும் இங்கே நடக்கிறத போய் சொல்லக்கூடியவராக அமித்ஷா கூட மோடி கூட நெருக்கமாக இருக்கார். அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதிப்பாடோடு இருந்து அந்த நடவடிக்கையை தான் அவர் வந்து இப்படி மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த அதிருப்தி தாங்க முடியாமல் தான் 6 மாதங்களை இதை ஓட்டிட்டு இப்போ வந்து பகிரங்கமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். அதாவது கட்சியை ஒருங்கிணைக்கணும், வெளியில் போனவங்களையெல்லாம் இதில் சேர்த்தணும், இது 10 நாளுக்குள்ளே இது வந்து கெடு விதிக்கிறேன், அதுக்குள்ளே சேர்த்துலிங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை நானே முன்னின்று செய்வேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒருங்கிணைப்பு பணியில் நான் மட்டும் போகலை, 6 பேர் என்னையோட சேர்த்து 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சருக்கு நாங்கள் போய் வலியுறுத்தினோம், கட்சியோட மூத்த பொறுப்பாளர்கள் வலியுறுத்தினோம். அவர் வந்து ஈன்னு கூட கேட்கல. அதனால தான் நான் இந்த முடிவை இப்போ எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு பின்னாடி அந்த 5 பேர் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதில் முக்கியமாக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், அவங்க 5 பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, முந்தா நாள் வந்து திண்டுக்கல்லில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தல. 7 பேர்த்தில் 2 பேர், அதாவது நத்தம் விஸ்வநாதனும் வேலுமணியும் ஆலோசனை கூட்டத்தில் கூட இதை பற்றின டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. வெளியே வந்தவங்க என்ன நடந்தது, இதை பற்றின என்ன கருத்து அப்படிங்கிறத சொல்லாமல் கூட மீடியாக்கள் கிட்ட தப்பிச்சு போயிருக்காங்க. இன்னும் பார்க்க போனால் தங்கமணி அவர் சந்திக்கலை. தங்கமணி ஈரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அன்பழகன் வந்து அங்கே தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்காரு, அவர்கிட்ட இதுக்கு பற்றின விளக்கம் எதுவுமே இது பண்ணல. இந்த 5 பேர் வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. இதை விட எஸ்பி வேலுமணி முழுக்க எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரை கேம்பெயினில் அவர் கூடவே இருக்கார். அப்போ இப்படி கூடவே இருக்கிற எஸ்பி வேலுமணியும் அல்லது அவருக்கு நெருக்கமான தங்கமணியும் எந்த இடத்துல வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. என்ன காரணம்னா, எடப்பாடிக்கு மூத்த ஒரு சீனியரான செங்கோட்டையனைவே கிட்டத்தட்ட கட்சியை விட்டு வெளியேற்றின அளவுக்கு அவருடைய பதவிகளை பூரா பறித்ததுனால அடுத்தது அவர் கட்சியை விட்டு வெளியேறித்தான் ஆகணும் அல்லது வெளியேற்றப்படுவார். அப்படிங்கும்போது தனக்கான முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படிங்கிறதான் எஸ்பி வேலுமணியுடைய தங்கமணியுடைய ஐடியாலஜியாக இருக்க முடியும். அதனால் செங்கோட்டையன் வெளியே போனதே நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்தது வந்து இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இதில் செங்கோட்டையன் பக்கம் இந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், சசிகலா ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கொத்து கொத்தா போய் ஆதரவு தெரிவிக்கிறது மீடியாக்களில் பிரபகண்டமாகும்போது முழுக்க செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு பெறுகிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு சமூக வலைத்தளங்கள் மற்ற மீடியாக்கள் இதில் தான் வந்து செய்திகளாக வந்து தெரியுமே ஒழிய அவங்க வெளிப்படையாக இதை வந்து ப்ரெஸ் மீட்லேயோ மற்றதுலேயோ செல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாளை மறுநாள் 9ஆம் தேதி தொடங்கி கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் தொடங்கி சிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு 3-4 நாள் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண இருக்கார். அந்த காலகட்டத்தில் அது கோயம்புத்தூர்லேயே பிரச்சாரம் பண்ணுறதுனால, அது வேலுமணியோட தொகுதியில் சொந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுனால இதுக்கு செங்கோட்டையனுடைய முடிவுக்கு செங்கோட்டையன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.
அந்த பதில் வர்றது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு வந்து உற்சாகமும் ஊக்கமும் ஊட்டும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே வந்து அவர் கட்சி பதவிகளை எல்லாம் பறித்ததன் மூலமாக எம்ஜிஆர் அளவுக்கு உயர்ந்துட்டார், ஜெயலலிதா அளவுக்கு உயர்ந்துட்டார். அந்த ஒரு கட்ஸு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. ஒரு கட்சியுடைய தலைமை பண்பு என்னென்னா, கட்சி கட்டுப்பாட்டுக்கு விதிமுறைக்கு மீறி நடக்கிறவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா. அது தனக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய அனுபவம் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல தான் முக்கியமான அவரோட தலைமை பண்பு அடங்கி இருக்கு. அந்த தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதாரணமாக வந்துருச்சு. இதை வந்து நிரூபித்து காட்டிட்டார். ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினது, அதுக்கு அடுத்தது டிடிவி தினகரனை வெளியேற்றினது, சசிகலாவை இது கட்சிக்குள்ளேயே நுழைய விடாமல் பண்ணினது, இதிலெல்லாம் எந்த அளவுக்கு தன்னுடைய சுயத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டினாரோ, இப்போ அடுத்த கட்டமாக செங்கோட்டையனுங்கிற ஒரு லீடரை சாதாரணமாக தள்ளிட்டாரு அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற பேச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி ஒருத்தர் வந்து செங்கோட்டை மாதிரி ஒரு தான் தோன்றித்தனமாக வெளியே போய் பத்திரிகையாளர் மத்தியிலையோ அல்லது பொது வெளியிலையோ கட்சியை பற்றியோ உள்கட்சி விவகாரங்களையோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு செக்காகவும் எடப்பாடி பழனிசாமி நடந்திருக்காரு அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால தான் அதிமுக கட்சிக்குள்ளே கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க ஒருவேளை செங்கோட்டை செஞ்சது சரிதான் அப்படின்னு நினச்சா கூட அந்த செங்கோட்டை பக்கம் நிற்காம உள்ளுக்குள்ளே மட்டும் மனசளவில் அதை ஆதரவு பண்ணிட்டு வெளியே காட்டிக்காமல் நேரடியாக போகாமல் அப்படி கட்டி காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக ஜெயலலிதா அளவுக்கு உயர்ந்துட்டார், எம்ஜிஆர் அளவுக்கு தன்னுடைய பவரை காட்டிட்டார் அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கட்சி வட்டாரத்தில் மூத்த தலைவர்கிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஆகிவிட முடியாது, ஏன் சசிகலாவா கூட ஆகிட முடியாது, அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே ஜெயலலிதாவோ உண்மையிலேயே எம்ஜிஆர் மாதிரி இருந்திருந்தால் அன்னைக்கு செங்கோட்டையன் காலையில் 9:30 மணிக்கு 10 மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா 12 மணிக்கு ஓலை அனுப்பிச்சு உடனடியாக அவர் கட்சி பொறுப்பில் இருந்து மட்டுமில்லை அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்து கூட அவங்கள நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் காலதாமதம் செஞ்சு அதுக்கு அடுத்த நாள் 12 மணிக்கு தான் இப்படி ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 24-26 மணி நேரம் கழித்து அவருடைய கட்சி பதவிகளை மட்டும் பறிப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஆகவில்லைன்னு ஒரு நிரூபணத்தை தந்திருக்கார். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கட்சியை விட்டு வெளியே போகிறவங்களோ அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்க மேலே ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக அல்லது ஒரு நாள் கழித்து எடுத்ததில்லை அப்படிங்கிறது ஒரு வரலாறாக சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான வரலாறு அப்படின்னா சில உதாரணங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமான உதாரணம் இன்றைக்கி திமுகவில் ஈரோட்டில் முக்கியமான திமுக விஐபியாக வலம் வரக்கூடிய அமைச்சர் முத்துசாமியுடைய கதை. அவர் 2010 வரைக்கும் அதிமுகவில் தான் இருந்திருக்காரு. 2009, 2010 தான் இந்த அதிமுக கட்சியை விட்டு இதுக்கு வெளியே வர்றார். அவர் வெளியே வர்றதுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் இப்போ வந்து கழக குரல் எழுப்பியிருக்கிற செங்கோட்டையன் தான் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் ஈரோட்டில் மிகப்பெரிய மோனோபொலியாக வந்து டாமினேட் பவராக வந்து செங்கோட்டையன் தான் அம்மா கிட்ட செல்வாக்கோடு இருந்திருக்காங்க. அப்போவே இவர் வந்து சசிகலா கூட ரொம்ப நெருக்கம். சசிகலாவுக்கு வந்து என்னெல்லாம் கப்பம் கட்டணுமோ அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சு குட் புக்கில் இடம்பெற்றதுனால அதன் மூலமாக அம்மா கிட்டமும் வந்து ரொம்ப நெருக்கம் பாராட்ட அவங்க முழு நம்பிக்கையை பெற்றவராக இருக்கார். அந்த நேரத்தில் வந்து அவருக்கு போட்டியாக கருதக்கூடிய முத்துசாமி மேலே இல்லாதும் பொல்லாதும் சேர்த்து அந்த காலகட்டத்திலேயே முத்துசாமி வந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார். அவர் முத்துசாமி ரொம்ப பழைய அதிமுககாரர், எம்ஜிஆருடைய குட் புக்கில் எப்பவுமே இருந்துட்டு இருந்தவர், தொடர்ந்து ஈரோடு தொகுதியில் வெற்றி வாகை சூடினவர். அப்படிப்பட்டவரை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு ஜெயலலிதா என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. இதே சமயத்தில் அந்த தொடர்ந்து முத்துசாமி ஒதுக்கி வைக்கப்பட்ட சமயத்தில் சென்னை ஈரோட்டுக்கு வந்து ஒரு முறை ஜெயலலிதா வந்திருக்காங்க. ஜெயலலிதா வந்தபோது முத்துசாமியும் போயிருக்காரு, செங்கோட்டையும் கூட இருந்திருக்காரு. அப்போ கூட சிரித்து ஜெயலலிதா வந்து செங்கோட்டையங்கிட்ட நல்லா பேசிட்டு முத்துசாமி கூட என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம போயிடுறாங்க. இந்த அதிருப்தியோட வெளிப்பாடாக தான் இனி நம்ம இந்த கட்சியில் செங்கோட்டையனுக்கு பின்னாடி நம்ம நிற்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிவிட்டு
திமுகவில் சேர்றதுக்கான முடிவு எடுக்கிறாரு முத்துசாமி. அந்த சமயத்தில் அதிமுகவில் இவர் மாதிரியே புறக்கணிக்கப்பட்ட, செங்கோட்டையினால் எப்படியெல்லாம் அவதூறு கிளப்பப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அதிமுக கட்சி பிரமுகர் பல்வேறு செட்டு சேர்த்துறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து அறிவாலயத்தில் போய் கலைஞரை சந்தித்து திமுகவுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி பல பேர் வந்து அவர் கூட சேர்றாங்க. அதில் பல பேர் வந்து இல்லை அம்மாவை விட்டு நான் வரமாட்டேன்னு கடைசி நேரத்தில் ஜகா வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது தான் இந்த தகவல் கிடைக்குது. அதுக்கு முன்னத்த நாள், அதாவது திமுகவில் முத்துசாமி சேர்றதுக்கு முன்னத்த நாள் கூட ஜெயலலிதாவுக்கு இந்த தகவல் போய் ஃபோனில் கூப்பிட்டு, முத்துசாமி எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்குறேன், எனக்கு சின்ன சின்ன தகவல்கள் வந்து தவறான தகவல்களை யாரோ கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் நீங்கள் வாங்க, மாற்றுக் கட்சிக்கு போகாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக வாங்க, கட்சி வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப தூரம் ஜெயலலிதா பேசியிருக்காங்க. அப்போ கூட முத்துசாமி வந்து அதுக்கு இணக்கம் கொள்ளாமல் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு கீழே நம்ம பணிபுரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து திமுகவுக்கு போனவர் தான் முத்துசாமி. இன்றைக்கி அதுக்கு பின்னாடி 2 தடவை நடந்த தேர்தலில் 2011 தேர்தலையும் சரி 2016 தேர்தலையும் சரி 2 தடவை சீட்டு கிடச்சி போட்டியிட்டு தோல்வியுற்ற பின்னாடி கூட இந்த முறை ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காரு. இந்த தடவை வெற்றி வாகை சூடியிருக்காரு. இன்றைக்கி திரும்ப ஒரு நல்ல முறையில் வளம் வந்துட்டுருக்கார். அதோடு முத்துசாமி மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அதாவது எந்த இடத்துலையும் ஒரு இது அதிருப்தி வந்தால் கூட ஜெயலலிதா அவங்கள வந்து கடைசியாக கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்த தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய தடாலடியாக அவங்கள வந்து பதவி பறிக்கிறது, கட்சி பதவி பறிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வெளியே போகிற மாதிரி பண்ணுறது, பாராமுகமாக இருக்கிறது, இதெல்லாம் ஜெயலலிதா கிட்ட இல்லாதது. அப்படியெல்லாம் இருந்ததில்லை. எடப்பாடி அதை விட வசந்தவரா? இன்றைக்கி வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு செங்கோட்டையனுக்கு இந்த பிரச்சனை வெடிச்சு. தொடர்ந்து அவர் பாராமுகமாக போகிறாரு, இவரும் பாராமுகமாக போகிறாரு. கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கடைசியாக இப்போ வந்து நான் வந்து மௌனம் கலைக்க போகிறேன்னு சொன்னது 2 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திக்க போகிறேன்னு சொன்னது அவரும் பார்த்துருப்பார். அப்போவாது உஷாராகி என்ன செங்கோட்டையன் பிரச்சனை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு உட்கார்ந்து வச்சு பேசி ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சுமூகமான அணுகுமுறையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தலை. அவரை பொறுத்தளவு இவர் போனால் போகட்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இவர் கூட 5 பேர் வந்தாங்க இல்லையா, மீதி 5 பேர்த்தையும் 6 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இதை பற்றி கண்டுக்காமல் இருந்து அடுத்தது வந்து இவங்க 6 பேர் கட்சியை விட்டு போனாலும் எனக்கு அதை பற்றின கவலை இல்லை, கட்சி இருக்கும், கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சில பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கார். இதோட அதிருப்தியோட வெளிப்பாடாக தான் செங்கோட்டையன் வந்து அந்த மௌனம் கலைக்கிறேன்னு அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கார். இந்த பேட்டி கொடுக்கும்போதே அவருக்கு தெரியும் தன் மீது இப்படியான நடவடிக்கைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம். சரி, இது வந்து ஜெயலலிதா பற்றின ஒரு விஷயம். எம்ஜிஆர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதில் எனக்கே ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய அதிமுககாரங்க, பழைய காங்கிரஸ்காரங்க, பழைய அரசியல்வாதிகளாக இருந்தால் தெரியும். பொள்ளாச்சியில் நெகமத்தில் ரொம்பவும் கொடி கட்டி பறந்தவர் நெகம் கந்தசாமி. நெகமும் நெப்போலியன்னு பேர் வாங்கினவர். கோயம்புத்தூருடைய மண்டலத்துக்கு கோவை ஜில்லாவுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு காலத்தில் இருந்தவர். பல தடவை எம்எல்ஏவாக இருந்தவர். கடைசியாக திமுகவுக்கு எம்ஜிஆர் இறந்த பின்னாடி திமுகவுக்கு வந்தவர். எம்ஜிஆர் காலத்தில் அங்கே தென் மாவட்டத்தில் தாமரைக்கணின்னா அத்துப்படி, கொங்கு மண்டலத்தில் நெப்போலியன் நெகமும் கந்தசாமின்னா அத்துப்படி. அவர் ஒரு சண்டியர்த்தனமாக அந்த காலத்தில் அரசியல்வாதிகளில் நடந்துக்குவார். ஏழை எளியவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். ரொம்ப உரிமை எடுத்து பழகக்கூடியவர். ஒரு தடவை கல்கி பத்திரிக்கையில் பேட்டிக்கு போகிறாங்க நெகம் கந்தசாமி கிட்ட. அவர் பற்றின அடாவடித்தனமான பல்வேறு விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வருது. அந்த பத்திரிகை ஆசிரியர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் கொண்டுட்டு போய் நெகம் நெப்போலியன் சொல்லக்கூடிய கந்தசாமி கிட்ட கேள்விகளாக கேட்குறாங்க. கேவிக்கு எனப்படும் கந்தசாமி கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற என்கொயரி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு போலீஸ்காரங்களையே மிரட்டுறீங்களாமா, மிரட்டி போலீஸ் நிலையத்தையே காவல் நிலையத்தையே செயல்பட விடாமல் பண்ணுறீங்களாமா அப்படின்னு கேட்டபோது அந்த கேள்விக்கு நெகமும் கந்தசாமி பதில் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது, அங்கேயும் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது, ஒரு ஏழை எளியவங்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை, அங்கே வச்சு காசு எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இது சொல்லி அப்பாவிகளை பிடிச்சி உள்ளே போடுறாங்க,
அவங்க மாதிரியான பிரச்சனைகள்லாம் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் என்கிட்ட வரும்போது அவங்கக்கிட்ட 2 பேர்த்துக்கிட்ட நான் விஷயத்தை கேட்குறேன். கேட்டுக்கிட்டு அவனையும் பேசுகிறேன், இவனையும் பேசி நானே முடிவெடுத்து அவங்கள இப்படி சமாதானமாக போங்கடாங்கிறேன். இல்லைன்னா அவனுக்கு தண்ட தீர்வை கொடுறான்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இது போலீஸ் ஸ்டேஷனில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் நான் தான் தீர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிடுறார். அன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட தான் காவல்துறை லாக்காவும் இருக்குது. அப்போ காவல்துறையவே கிரிட்டிசைஸ் பண்ணி அங்கே கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது, காவல் நிலையத்தில் லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் கிடக்குது அப்படிங்கிற வரிகளை சொன்னோன்னே எம்ஜிஆர் டென்ஷன் ஆகி உடனடியாக அவரை கட்சி பொறுப்பில் இருந்து மட்டுமில்லை, அந்த நேரத்தில் அடிப்படை உறுப்பினர் இதிலிருந்து கூட அடிப்படை உறுப்பினர் இதிலிருந்து கூட கட்சி அடிப்படை உறுப்பினராக இருக்கிறதுலேருந்து கூட நீக்கிறதா அடுத்த நாளே அந்த செய்தி அப்போவே அறிக்கை வெளியிட்டுறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா அவ்வளவு கோபம் நேகமங்கந்தசாமி மேலே. ஏன்னா தான் வச்சிருக்கிற துறை மேலேயே ஒரு களங்கத்தை ஒரு எம்எல்ஏ, ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அது மூத்த கட்சிக்காரர் இப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா எந்த முதலமைச்சருக்கு தான் கோபம் வராது, எந்த பொதுச் செயலாளருக்கு தான் கோபம் வராது? அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். 1 நாள் 2 நாள். அதுக்கு அடுத்தது எம்எல்ஏ சட்டசபை கூட்டம் நடக்குது. அந்த நேரத்தில் நேகமங்கந்தசாமி போகிறாரு. லிஃப்ட்டில் எம்ஜிஆர் இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது பார்த்துட்றாரு எம்ஜிஆரை, வணக்கம் போடுறாரு. அப்படியே கோபமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு விடுறாரு. விட்டோன்னே தலைவரை மன்னிச்சுக்குங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னோன்னே ஒரு மாதிரி முகம் மாறிட்டு வாயா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் வச்சு என்ன நடந்துன்னு கேட்குறாரு. அவருக்கு கட்சி பொறுப்பையும் கட்சியிலிருந்து நீக்கத்தையும் ரத்து பண்ணிடுறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய அணுகுமுறையும் இப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் எம்ஜிஆருடைய அணுகுமுறை இந்த செய்திகள் அந்த காலகட்டத்தில் கல்கி பத்திரிகையில் முழுசாகவே வந்திருக்கு. இந்த விஷயத்தை ஒரு தடவை நான் நேகமங்கந்தசாமி பேட்டி எடுக்கும்போது அவர் வெளிப்படையாகவே என்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போது எம்ஜிஆருடைய அணுகுமுறை, ஜெயலலிதாவோட அணுகுமுறை வெளியில் அவங்களுடைய தன்மை ஒரு மாஸ் லீடராக இருந்தால் கூட, ஒரு டெரரிச தன்மையோடு இருந்தால் கூட எந்த இடத்துலையும் அந்த நேரத்தில் தான் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த சினந்தணிஞ்சு உடனடியாக அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்தோடனே விசாரித்து பார்த்து அவங்கள மறப்போம் மன்னித்தோம்னு சொல்லி நடந்துக்கிறதுங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான முக்கியமான அம்சமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மக்கள் மத்தியில் போய் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாமல் தோல்வி கண்ட நிலையில் எந்த இடத்துலையும் கட்சிக்காரங்க மேலே பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்ததில்லை. என்றைக்குமே வெற்றியை மட்டுமே பார்த்த எம்ஜிஆர் ஆகட்டும், இடையில சில தோல்விகளை சந்தித்த ஜெயலலிதாவாகட்டும், அவங்க அமைச்சராக இருந்த காலத்தில் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கட்டுக்கோப்பாக அவங்க கண்ட்ரோல் இருந்த காலத்தில் தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலையும் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு ஒரு மாஸ் லீடராக தன்னை காமிச்சிட்டு முக்கியமான தலைகள் மேலே நடவடிக்கை எடுத்ததாக சரித்திரமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவு அவர் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ, அதாவது அம்மா இறந்து எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அப்போ இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியவே தான் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஓபிஎஸ் கூட இருந்த காலகட்டத்தில் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தபோது தான், அதுவும் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்த போது தான் எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்தஸ்துக்கு ஒரு 62 சீட்டுகளை அவங்க வெல்ல முடிஞ்சது கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட ஆட்சியை இழந்து தான் நின்றுருக்க ஒழிய ஆட்சியை பிடிச்சதா சரித்திரம் இல்லை. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இப்போ திரும்ப அதிமுக இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 40க்கு 40 39+1 40க்கு 40 தோத்த நிலையில் கூட இன்னும் தன்னை ஜெயலலிதாவும் தன்னை எம்ஜிஆர்னு கருதிக்கிட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது சரியான பொருத்தம் இல்லை. இவர் எக்காலத்திலையும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஆயிர முடியாது, அதையத்தான் எதிர்த்து குரல் கொடுக்குறாரு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் கட்சிக்குள்ளே உருண்டோடிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் இனி அடுத்தது என்ன நடக்கும்? செங்கோட்டையன் கட்சியை விட்டு அவரே போயிடுவாரா அல்லது கட்சியை விட்டு நீக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவர் எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்திருந்து சாதாரணமாக கட்சியை விட்டு தூக்கியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. அவராக கட்சியை விட்டு போகட்டும்னு அவர் பார்ப்பார் அப்படிங்கிறாங்க. கட்சியை விட்டு இவர் நீக்கினா அதுவே செங்கோட்டையனுக்கு வசதியாக போகும். சட்டசபையில்
எப்படி ஓபிஎஸ் தனியாக இயங்குறாங்களோ, எப்படி டிடிவி தனியாக இயங்குறாரோ, அதே மாதிரி நாளைக்கு இவரும் ஒரு அதிமுகவில் பி டீம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக இன்னொரு 6 மாதம் 8 மாதம் தான் சட்டசபையுடைய காலம் இருந்தால் கூட அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கூட்டங்களில் அதிமுக ஏ டீம் பி டீம்னு உள்ளுக்குள்ளே பிரிக்கிறது வெளியே வந்து மிகப்பெரிய பிரபல்யமாகும். அதன் மூலமாக அதிமுக, அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்னும் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இனி வந்து அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூட்டு அப்படின்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்கள் சில பேர் கையெழுத்து போட்டு அனுப்புனா உடனடியாக பொதுக்குழு கூட்ட வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படலாம். அந்த பொதுக்குழுவில் பல விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அது வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போகும்போது ரெட்டை இலையும் அதிமுக பேனரும் முடக்கப்படலாம். எது எப்படியா இருந்தாலும் நம்ம கைக்கு வந்து அதிமுக நம்ம கையில் தான் இருக்கணும், ரெட்டை இலை நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அவருக்கு எதிராக மட்டுமில்லை, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றின அதிமுக கட்சிக்கு தான் கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நடுநிலையான அதிமுக காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் கூவத்தூரில் நடந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கூவத்தூரில் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அதிமுக பிரமுகர் பகிர்ந்துக்கும் போது முதல்ல வந்து கூவத்தூரில் செங்கோட்டையனை தான் வந்து முழுக்க முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு திட்டம் செஞ்சுருந்துருக்காங்க சசிகலா. ஆனால் அந்த நேரத்தில் இல்லை, அவர் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரை ஆக்கணும், முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கணும்னு ரொம்ப முக்கியமாக நின்னவங்க 2 பேர். ஒன்று டிடிவி தினகரன், இன்னொருத்தர் வந்து தளவாய் சுந்தரம். இவங்க 2 பேர் ஏன் அப்படி நின்னாங்க அப்படின்னா, செங்கோட்டையனை வந்து உடனடியாக இந்த எம்எல்ஏக்களுக்கான சில விஷயங்களை கவர் பண்ணுற விஷயங்களை கொடுக்கறக்கு முடியுமான்னு கேட்டபோது அவர் 3 மாதம் அவகாசம் கேட்டதாக ஒரு பேச்சு இருக்குது, 3 வார காலம் அவகாசம் கேட்டதாக பேச்சு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த நிமிஷமே கொடுக்குறேன்னு சொல்லி 1 மணி நேரத்தில் அந்த பட்டுவாடாவை அவங்கவுங்க அங்கங்கே இருந்த இடத்துல அதை முடிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆளுக்கு 3 சி அப்படிங்கிற அளவில் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அது எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவர் சசிகலா கிட்ட நெருக்கம் பாராட்டிகிட்டு இருந்தவர். வெவ்வேறு பக்கம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய கப்பத்தை ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு கொண்டுட்டு போய் அவங்கக்கிட்ட முழுமையாக செலுத்தக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கார். அப்படியான சூழலில் ஜெயலலிதா அம்மா நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்தில் இந்த கலெக்ஷன் வந்து போய் அங்கே சேரலை. அது பூராமே எடப்பாடியார்கிட்ட இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 6 மாத கப்பம் தொகை பூராமே இவர்கிட்ட தேங்கியிருக்கு. அதனால் வந்து ரொம்ப சுலபமாக அந்த பணத்தை வச்சு இங்கே பட்டுவாடா செய்ய முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவர் நெடுஞ்சாலைத்துறையில் முக்கியமான இடத்துல இருந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கான்ட்ராக்டுக்காரங்களும் அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருந்திருக்காங்க. அதனால தான் அதை சொன்ன உடனே சசிகலாவே செங்கோட்டையனுக்கு கொடுக்குற பதவியை வேண்டாம், இவர் தான் ஆப்டான பர்சன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்படி வந்த பதவி தான் இன்றைக்கி வந்து சசிகலாவையும் வெளியேற்றி, பன்னீர்செல்வத்தையும் வெளியேற்றி, ஏன் செங்கோட்டையனும் வெளியேற்றி, இன்னும் யாரையெல்லாம் அவர் வெளியேற்றுவாரோ அப்படிங்கிற அச்சத்தில் எல்லோரும் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தா இனி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியனுப்புவாரா அல்லது செங்கோட்டையனே வெளியே போயிடுவாரா? அப்படி போனால் இது நிலைமை என்ன ஆகும்? அவரே நீக்கினா இவர் வேறு கட்சியில் போய் சேர்ந்தா கட்சி தாவல் தடை சட்டம் எந்த வகையிலையும் அவரை இது பலகீனப்படுத்தாது. அதே மாதிரி அவர் கட்சியில் சேரலாம் அல்லது தனி அணியாகவும் இயங்கலாம். எது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சசிகலா போட்டு கொடுக்குற கிரவுண்டில் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கெடு விதித்தது இருக்குது இல்லையா, 10 நாள் கெடு விதித்த சமாச்சாரம், இந்த கெடு விதிக்கிற அளவுக்கெல்லாம் என்றைக்குமே செங்கோட்டையன் போக மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய 40-50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் வந்து தானாக சுயமாக போய் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறதோ பொதுவெளியில் பேசுகிறதையோ செஞ்சதே இல்லை, செய்யவும் மாட்டார். அப்படி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறவர். கட்சிக்குள்ளே வந்து அவ்வளோ கவனமாக இருப்பார். மற்றவங்க யாராவது லூஸ்டாக கூட்டா கூட அப்படி பேசாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பானவர். அதே மாதிரி சுயமாக எதையும் பேச மாட்டார், மற்றவங்க சொன்னால் தான் அதை வந்து வெளிப்படுத்துவார். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோ சசிகலாவோ
டிடிவியோ அவங்க சொன்னதைத்தான் வெளிப்படுத்துவார் ஒழிய தான் சுயமாக வெளிப்படுத்த மாட்டார். அப்படிப்பட்டவர் இந்த தடவை மனம் திறக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு அதில் வந்து எடப்பாடிக்கு 10 நாள் கெடு விதித்தது இருக்குது இல்லையா, அந்த 10 நாள் கெடுவை அவர் தன்னுடைய சுய சிந்தனையில் வெளிப்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கெடு அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே சசிகலா உச்சரித்து கொடுத்த வார்த்தை. அங்கிருந்து வாங்கின அந்த வசனங்களை அப்படியே அவர் உச்சரிச்சிருக்காரு. இப்போ வந்து சசிகலாவுடைய பின்னணியிலிருந்து அவர் செஞ்சதுனால இன்றைக்கி சசிகலா இனி அடுத்தது எப்படி காப்பாற்றுவாரா இல்லை கைவிட்டுருவாரா அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயங்களை சசிகலா பின்னாடி எல்லோரும் திரளுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ கட்சிக்குள்ளே இப்படி ஒரு நடவடிக்கை எடப்பாடி எடுத்ததுனால கட்சிக்காரங்க யாருமே ஃபோனில் பேசுகிறதுக்கு கூட செங்கோட்டையன்கிட்ட பயப்படுவாங்க. ஆனால் கட்சியினால் நடவடிக்கை எடுத்தவங்க எல்லாமே இப்போ ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒரு பெரிய தலையை வெளியே உருட்டி விட்டது தங்களுக்கு வசதியாக அதை பயன்படுத்திட்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலுக்குள்ளே இந்த கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி அந்த இரட்டை இலையை எடப்பாடி கிட்ட இல்லாமல் பண்ணுறது அல்லது இரட்டை இலையும் பொதுச் செயலாளர் பதவியும் தங்கள் வசம் கொண்டுட்டு வர்றது, இப்படித்தான் எதிர்காலத்தில் தேர்தலை சந்திக்கிறதுங்கிறத ஒரு தீவிரமான எண்ணத்தோடு அவங்க இருக்கிறதா தெரியுது. அதை தான் இன்றைக்கி கட்சிக்குள்ளே மும்முரமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, எவ்வளவு நடக்குமோ, யார் கூட போவாங்களோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. அந்த பொறுத்திருந்து பார்க்குறப்ப வேறு ஒரு நிகழ்வு இப்படி ஒன்று நடக்கும்போது நம்ம இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.